எனக்குள்ள நான் ஜெயிக்கணும். எனக்குள்ள எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். உங்க எண்ணங்களை நீங்க ஜெயிக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள ஜெயிக்கணும். உள்ளுக்குள்ள ஜெயிச்சாதான் வெளியில நீங்க ஜெயிக்க முடியும். அது நீங்க மட்டும்தான் அந்த வேலையை பார்க்க முடியும். வேற யாரும் அந்த வேலையை செய்ய முடியாது. நான் உள்ள குதிச்சு எடுத்துட்டு வெளியில வர முடியும்னா எடுத்து வரலாம், அது முடியாதே. உங்களுக்குள்ள எப்படி வர முடியும்? நீங்க பர்மிஷன் கொடுத்தா கூட, சொல்லுங்களேன், பர்மிஷன் கொடுத்தா கூட வர முடியாது. சில காரியத்தை உங்களுக்கு நீங்க தான் ஜெயிக்க முடியும். உங்க பெட்டுக்கு பெட்ல ஒரே பெட்ல 2 பேர் படுத்து கிடப்பீங்க. ஆனா அவங்களால கூட உங்களை என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, சரி பண்ண முடியாது சிஸ்டர், சரி பண்ண முடியாது பிரதர். கணவனாரால பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அது உங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் இருந்தா பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. எது இல்லைன்னாலும் சில காரியத்தை ரெடி பண்றது யார் தான் ரெடி பண்ணணும்னா நீங்க மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். நீங்க மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஹல்லேலூயா. அதனால உங்களை ஜெயிச்சுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக, வழக்கமா தோற்று போகிற இடத்துல நீங்க ஜெயிக்கணும். இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க அடிக்கடி ஒரு இடத்துல தோற்று 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 போயிருக்கலாம். இந்த இடம் தான் எனக்கு ஃபெயிலியர், இந்த இடம் தான் ஃபெயிலியர், இதை தான் என்னால ஜெயிக்க முடியல. ஆனா இப்போ ஒரு தீர்மானத்தோட போங்க, அந்த இடத்தை நீங்க ஜெயிக்கணும். வழக்கமா நீங்க தோற்று போகிற இடத்தை நீங்க ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒன்ன ஜெயிக்கணும். என்னன்னா, எனக்கு தெரிஞ்சும் நான் தோற்று போக கூடாது. எப்படி? சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்சும் தோற்று போக கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில டீமோட விளையாடும் போது வேணும்னே என்ன பண்ணுவாங்க, கேட்கல, இவங்க ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப அசால்ட்டா விட்டுட்டு தோற்று போயிடுவாங்க. இது எங்க இடிக்கும்? எங்க இடிக்கும்? இந்த ஃபைனல் வரும்போது இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதனுடைய விளைவு எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா, ஃபைனல்ல தான் தெரியும். இவங்களால போக வேண்டிய இடத்துல போக முடியாது. அதனால தெரிஞ்சு தோற்று போகாதீங்க. அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம தோற்று போகாதீங்க. இன்னைக்கு அந்த 3 ஜெயத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேல் தருவார். கைகளை மேல உயர். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா.